ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ கேட்டது உன் கரத்தில் கொடுப்பதற்காக இப்பொழுது நான் உன்னை ஆசிர்வாதம் செய்து அருள்மழையை பொழிய வந்திருக்கின்றேன். இந்த பதிவை இன்றைய தினத்தில் உன் மனம் மகிழும்படி முழுமையாக கேட்டு கொள்வாயேயானால் உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற அந்த மகிழ்ச்சி என்பது மிகவும் அற்புதமானதாக மாறும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும், முன்னேற்றத்தை காண வேண்டும், சகலவிதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற்று திகழ வேண்டும் என்று மனதிற்குள் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கத்தான் இன்றைய தினத்தில் என்னுடைய வாக்கினை உன் செவியில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று உறுதி செய்யும் வகையில் நான் இன்று உன்னை தேடி வந்தேன். என்னுடைய வாக்கை நீ மனமாற கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் இனி அற்புதத்திற்கு மேல் அற்புதம் நிகழ்ந்தே தீரும். இது நாள் வரை சந்தித்த போராட்டங்கள் அனைத்தும் வெற்றிகளாக மாறும். உன்னுடைய மன உறுதி, தைரியம், வலிமை, திறமை என அனைத்தும் பல மடங்கு கூடும். பலவீனமாக செயல்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பலவீனத்தை உடை தெரிந்து கொண்டு பலங்களாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. அத்தனை சக்தியையும் உனக்கு கொடுத்து உன்னை உடல் அளவிலும் மனமளவிலும் வலிமை நிறைந்தவனாக மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை பாராட்டக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது. வரும் வெள்ளிக்கிழமை உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற அந்த விஷயமானது உன் வாழ்விற்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் மனதிற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். வாழ்க்கை என்னும் பயணத்தில் நெடுந்தொலைவிற்கு துன்பத்தை சந்தித்து விட்டாய். அத்தனை துன்பமும் இந்த இடத்தோடு முடிந்து விட்டது. இப்பொழுது என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு நீ எடுத்து வைக்கப் போகும் அடுத்த அடி முதல் உன்னுடைய இலக்கை நீ பெறும் வரை வெற்றி என்னும் வாகையை நீ சூடிக்கொண்டே இருப்பாய் என் குழந்தையே. உனக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்பது ஏராளமானதாக இருக்கும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எல்லா துயரங்களிலிருந்தும் காப்பாற்றவும், சிக்கல்களிலிருந்தும் மீட்டெடுக்கவும், எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் உனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கவும் இந்த சுப்பிரமணியனுடைய துணை உனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை அவசரமில்லாமல் நிதானமாக முடிவை எடு. ஒரு முறை முடிவெடுத்த பின் அந்த முடிவிலிருந்து பின்வாங்காதவாறு அதை செயல்படுத்த தொடங்கு. உன்னுடைய முயற்சிகளின் மீதும் உன் மீதும் நீ முதலில் நம்பிக்கை வை. இந்த கந்தனின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை காட்டிலும் அதுதான் மிக பெரிய அளவில் இருக்க வேண்டும். யார் ஒருவர் தன் மீது முதலில் நம்பிக்கை அதிகமாக வைத்து செயல்பட தொடங்குகின்றாரோ அந்த இடத்திலேயே அவருக்கு வெற்றி என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, உன் கண்கள் காணுகின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவும், உன் செவி வந்து சேரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவும், உன் நாவிலிருந்து புறப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவும் இனி இருக்கும். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருந்ததால் கவலையாக இருந்தாய். கடைசி வரை அது கிடைக்காமலேயே சென்று விடுமோ என்று ஏன் பயப்படுகின்றாய்? தற்சமயம் ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்றால் எப்பொழுதுமே அது நடக்காது என்று ஏன் தவறான முடிவை எடுத்து விடுகின்றாய்? தவறான முடிவையும் எடுத்து அதை நினைத்து கவலையும் பட்டுக்கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற நாட்களையெல்லாம் வரங்களாக நினைத்து வாழ ஆரம்பிக்காமல் சில சமயங்களில் நொந்து கொள்கின்ற அதுதான் உன்னிடம் இருக்கின்ற பலவீனம். இந்த பலவீனத்தை குறைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே. கிடைக்கும், நடக்கும், நம் வாழ்வில் அற்புதம் நிகழும், மாற்றம் வரும், நிச்சயம் நடக்கும், வெற்றி கிட்டும் என்று நம்பிக்கையான நேர்மறையான எண்ணங்களை மட்டும் எப்பொழுதும் உன் எண்ண ஓட்டங்களில் ஓடவிடு. உன்னுடைய பிரார்த்தனை என்ன, உன் மனதின் எண்ணங்கள் என்ன, உன் விருப்பங்கள் எதன் மீது இருக்கின்றது என்று ஒன்று விடாமல் எனக்கு தெரியும். என்னிடம் நீ எதையும் மறைக்கவும் முடியாது. என்னிடம் நீ சொல்லாமல் விட்ட விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு குழந்தையே, உன்னை நான் எல்லா நேரமும் கண் திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்னுடைய பார்வையிலிருந்து யாரும் அகப்பட்டு விட முடியாது. எந்த ஒரு எண்ணமும் என்னுடைய பார்வையிலிருந்து விலகிவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கும் அந்த பக்திக்கு எப்பொழுதும் என்னிடம் மதிப்பு உண்டு. என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என்னை விட அதிகளவு அக்கறை யாரும் இந்த உலகத்தில் கொண்டிருக்கவும் முடியாது.
எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ பிரார்த்தனைகள், எத்தனையோ வழிபாடுகள், விரதங்கள் என்று எல்லாவற்றையும் உன்னால் முடிந்த அளவு நீ செய்து விட்டாய். காத்திருந்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது நிறைவேறும், கேட்டது எப்பொழுது கரத்தில் கிடைக்கும், எனக்கான சந்தோஷம் எப்பொழுதுதான் வரும் என்று நீ காத்திருக்கும் உன் நிலைமையை நான் அறிந்துதான் இப்பொழுது உனக்கு வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும். இனியும் நீ யாரை நம்பியும் ஏமாறப் போவது இல்லை. உன்னை நம்பி வாழப் போகின்றாய். இந்த கந்தனை நம்பி முன்னேறப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, சக மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இந்த சண்முகன் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு வள்ளலாக இருந்து வாரி வாரி வழங்குவேன். கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது. உன் மனம் நிறையக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் இனி வரும் நாளில் நடந்து கொண்டே இருக்கும். உன் மனதிற்குள் நீ வளர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை கனவுகளும், அந்த கனவுக்கான நிகழ்வுகளும் நிஜமாகவே நடக்கப் போகின்றது. உன்னுடைய கனவு மெய்ப்படும். வீடு வாங்க வேண்டும், நல்ல வருமானம் வர வேண்டும், உன்னுடைய சொல்லுக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும் பிறர் மத்தியில் என்று நீ ஆசைப்படுகின்ற அந்த கௌரவமும் அந்த நலம் நிறைந்த வாழ்க்கையும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு என்றென்றும் என் குழந்தையாக நீ செழிப்பாகவே வாழ்வாய். புத்தம் புது நாளாக இன்றைய நாளிலிருந்து உன் வாழ்க்கை புது விடியலோடு தொடங்கிவிட்டது. புது பொலிவோடு, புது தன்னம்பிக்கையோடு, புத்துணர்ச்சியோடு உன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையை உயர்த்த வித்திடும். உள்ளத்தால் நீ மிகவும் அழகாக இருக்கின்றாய். உன் எண்ணத்தால் உன்னுடைய மேனியும் அழகாக போகின்றது. பிறர் மத்தியில் புது தேஜஸோடு, புது பொலிவோடு நீ உலா வரப்போகின்றாய். உன்னுடைய நிலைமையை கண்டு பிறர் ஆச்சரியப்பட போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் உன் வாழ்விற்கான இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மிகுதியான பலனையெல்லாம் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன். நான் கொடுப்பதை கண்களால் பார்த்து, கைகளால் தொட்டு, உள்ளத்தால் உணர்ந்து மகிழ இருக்கின்றாய். இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்காக விடிய போகும் நாட்கள், பொன்னான நாட்கள். எதையும் நீ தவறவிடப் போவது இல்லை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு முறை நன்றி சொல்லிவிடு. இந்த முருகனுக்கு ஒரு முறை நன்றி சொல்லிவிடு. கிடைக்கப் போகும் நன்மைகள் என்பது உனக்கு ஏராளமானதாக இருக்கும். எந்த ஒரு மன சங்கடமும் இல்லாமல் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வந்து விட்டேன். சோகங்களை எல்லாம் தீர்த்து கட்டி, பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைத்து, இன்பத்தை உன் வாழ்க்கையில் புகுத்தியும் விட்டேன். ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு மகிழ்ச்சி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.